இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இதுவரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப பழமையான பாரம்பரியமான ஒரு ரெசிபிங்க, தேனும் தினை மாவும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 கப் தினையை நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம். தேனும் தினையும்ங்கிறது பழமையான ஒரு ரெசிபிங்க. இப்போ தினையிலேருந்து நல்ல வாசனை வருது. இப்போ இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கலாம். தினையை இப்படி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். ஒரு ஸ்பூன் நெய், இதில் இப்போ தேனை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தேன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய தேன் சேர்த்துட்டிங்கன்னா உருண்டை பிடிக்க முடியாது. இப்போ உருண்டை பிடிக்க முடியல, அதனால இன்னும் கொஞ்சம் தேன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக பிடிங்க. ரெண்டு கப் தினைக்கு 100 கிராம் தேன் தேவைப்படுங்க. எல்லா தேனையும் ஒரே நேரத்தில் ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி உருண்டை பிடிங்க. இப்போ எல்லா உருண்டையும் உருட்டியாச்சுங்க. இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான சத்தான தேனும் தினை மாவும் உருண்டை ரெடி ஆகிடுச்சுங்க. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.